வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை 12th பாஸ் ஆகிருக்கணுங்க. இறுதி நாள் பார்த்தீங்கன்னா 24/2024. இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல வந்துடுவீங்க. இங்கே ஜாப் ரிலேட்டிவ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஜாபோட லொக்கேஷன் எங்கே, அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை, அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் மந்த்லி சேலரி எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் அப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் அட்ரஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படி கீழே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல இருக்கும். கிளிக்கேன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே உங்களுக்கு டவுன்லோட் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பிடிஎஃபாக இருக்கும், அல்லது ஏதாச்சும் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக அந்த இடத்துக்கு உங்களை கூட்டி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் இருக்குது. இவங்களும் அந்த ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கீழே போனீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்காங்க. எல்லாம் சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ டேட்டா பற்றி உங்களுடைய என்னெல்லாம் கேட்காங்களோ அதில் நீங்கள் அப்படி ஃபில் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே டிஸ்கிளைமர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு இந்த ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட் விட்டு எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்துக்காங்க. ஓகே, நம்ம இவ்வளோ தான். நம்ம இது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அட்மின் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகே, பாய்.